வளவன் அவர்கள் அவங்களுடைய கட்சி சார்புல நபர்கள் யாரோ போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க இல்லையா? இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல இன்றைய தேதி வரைக்கும் எந்த அளவுக்கு பேசும் பொருளா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதை சார்ந்து பயங்கரமா எக்கச்சக்கமா அண்ணாமலை அவர்கள் விமர்சனத்தை குவிச்சு வச்சிட்டு இருக்காரு. அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவா நம்ம எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி பேசுவோம். அண்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே போயிட்டு ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு தமிழகம் ரிட்டர்ன் வராரு அப்படிங்கும் போது அவருக்கான திரும்பவும் வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான தலைவலிகள் திரும்பவும் அப்படியே ஹாய் அப்படின்னு சொல்லுது. அது என்ன அப்படிங்கறதையும் டோட்டலா இன்னைக்கான அரசியல் களம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஃபுல்லா டீகோட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறதையும் ஐ லவ் அண்ணாமலை அப்படின்னு போட்டுட்டு எந்த ஊரு அப்படிங்கறதையும் மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. புரட்சி தமிழகம் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வச்சுக்கிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம எனக்கு ஆக்சுவலி அவர் சொல்ற ஒரு விஷயம், எனக்கு பாதுகாப்பு கிடையாது, என் உயிருக்கே அச்சுறுத்தலா இருக்கு, எனக்கான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த ஒரு நேரத்துல திருமாவளவன் அவர்களுக்கும் இவருக்கும் சுத்தமா ஆகாத ஒரு சுச்சுவேஷன். பிகாஸ் இவர் அவங்க கட்சியை பத்தி பயங்கரமா விமர்சனம் பண்றதும் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்றதும் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ இவர் கரெக்டா பாமக கட்சிக்கு அவங்களுக்கு ஆதரவா போகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல ஒரு 4 பேர் ஒரு கும்பலா அவரை தாக்கி அவரை தற்காப்பு பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அங்க நடக்குது. சோ இப்படி இருந்த நேரத்துல கடைசியில திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தோட கிளம்பும் போதுதான் ஆட்டா பாவீங்களா நீங்க தானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும். சோ இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அது மட்டும் இல்லாம அவரை 10:30 மணிக்கிட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதுதான் ஆக்சுவலி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஒரு நபர் என்ன பண்ணாரு, என்ன அவர் தாக்கிட்டாரு, ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு, என்ன தாக்கிட்டாரு, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இந்த விஷயத்த எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு செம்ம காண்டாயிடுது, பயங்கர கோவம் வந்தது. நிறைய கட்சிகள் பூந்து விளாசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, என்ன ஆச்சு இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கான திமுகவை அவங்க தாக்குறாங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற ஆட்கள் நீங்க இறங்கி என்னன்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்க கூட்டணி கட்சியில உங்க தலைவர் ஒருத்தரால் நடந்திருக்கு அப்படிங்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது களத்துல இறங்கி அவர் விசாரிக்கணும், இதற்கான முற்றுப்புள்ளியை வைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் கேட்டுக்கிட்டாரு. சோ இப்போ 4 பேர் சேர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குறாங்க, கரெக்டா? சோ அவரை தாக்க வரும்போது இவர் தற்காப்ப பண்ணிக்கிட்டாரு. அந்த நேரத்துல இப்போ இவரை தாக்குற அந்த 4 பேர் மேலையும் பெரிய அளவுல எந்த ஒரு விஷயமும் அவங்க எடுக்கல, ஸ்டெப் ஆன் பண்ணல அப்படின்னாலும் இவரை அவங்கள தாக்கின மாதிரி அவங்க கேஸ் போட்டு இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, அப்ப இவரை தாக்க வந்தாங்கல்ல அவங்கள நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்விகள் தான் கூடுதலாக இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல அண்ணாமலை சொல்ற விஷயம், கருத்தால் எதிர்கொள்ள முடியாத அவலம் அப்படின்னு. இப்ப இவர் கருத்தா திட்டுறாரு, பேசுறாரு, நீங்க சரியில்லைங்கிறாரு, எப்படி வேணா திட்டிக்கிட்டுமே, என்ன மாதிரி வேணா டிபேட் நடக்கட்டுமே. இப்ப திருமாவளவன் அவர்களும் அவரை சார்ந்த நபர்களும் என்ன பண்ணணும், இதே மாதிரி நீ இப்படின்னு இப்படின்னு கழிவுகளை ஊத்திக்கோங்களேன். நடுவுல பூந்து அடிக்கிறது ஏன், கொலை பண்றது ஏன், இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற கேள்விகளை தான் மக்களாகிய பல பேரும் கேட்கிறாங்க. சோ இந்த ஒரு நேரத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதுல முதல்வர் ஸ்ட்ரைட்டா இறங்கி களத்துல இறங்கி தயவு செஞ்சு என்னன்னு பாருங்க, பெண்களுக்கு எங்க இருந்து பாதுகாப்பு வரும்? ஒரு போலீஸ் ஆபீஸ் முன்னாடி இது நடக்குது அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு பெண்கள் எங்கேயோ இருக்காங்க, ஒரு டீ கடையில எங்க வேணா என்ன வேணா நடக்கும். அப்ப இது யாருடைய தைரியத்துல நடக்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கொதிச்சு எழுந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலையும் இவரால விடுதலை சிறுத்தை கட்சி மேல தாக்குதல் நடத்தணும் அப்படி இப்படின்னு போன டிபேட்டுக்கு அப்புறமா 2006 இருந்து 2011 ஆட்சி காலத்துல என்னென்னவோ நடந்துச்சு. அதை விட மோசமான ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது கருணாநிதி அவர்களுடைய மகன் ஆளுகிறார் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு. சோ இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கும் அப்படிங்கிறது சொல்றதுக்கான வார்த்தைகள் இல்ல. எங்கேயோ ஒரு மூல முடுக்கல நடக்கிற விஷயமும் அண்ணாமலை அவர்கள் எடுத்து பேசினாரு அப்படின்னா காட்டத்தை மாதிரி பரவுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பிடிக்காதவங்களும் என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் நான் அந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கான்னு பிடிக்காதவர்களும்
அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதானே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா பார்க்கணும், நிறைய டேட்டாஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுல அண்ணாமலை அவர்கள் நிறைய பேரும் வாட்ச் பண்றாங்க. அந்த மாதிரி இப்ப இவர் இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய ஆட்சியை விட இது மோசமா இருக்குன்னு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இது வந்து பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல யூரோப்பியன் ட்ரிப் எல்லாம் போயிட்டு முதலீடுகள்லாம் ஈட்டி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இப்ப எப்படி இவங்க எல்லாம் வந்து சந்திக்க போறாரு? அவரு பாவம் இப்பதான் வராரு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய தலைவலியா அவருக்கு, இதை எப்படி சமாளிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. நான் பாட்டுக்கும் 7 போயிட்டு வரேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகளை விளாசறதே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேலையை போயிடுச்சு. ஏன்னா அவர்கள் பண்ணும் செயலும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, கரெக்டா இவரும் வந்து திமுகவை சார்த்தி இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் வகையில கண்டனம் ஒண்ணு விட்டிருக்காரு விஜய் அவர்கள். திமுகவினுடைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை உண்மையாவே நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம என் ஆனந்த் அவர்களையும் தொண்டர்களையும் வழக்கு ஒண்ணு வந்து பதிவு பண்ணிருக்கீங்க. சோ அந்த வழக்கை தயவு செஞ்சு பிளீஸ் நீங்க வழக்குகளை திரும்பி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையாகவும் கண்டனமாகவும் விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. சோ எங்களுடைய வளர்ச்சி வந்து பிடிக்கல உங்களுக்கு, எங்களுடைய வளர்ச்சி வளரக்கூடாது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இது எல்லாமே உங்களுடைய வேலை தான், பழிவாங்கும் குணத்தோட செய்யப்படுற வேலை தான் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்றாரு. சோ திருச்சியில அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இனிமே பரப்புரையை ஸ்டார்ட் பண்ண போறாரு. திமுக பிரம்மாண்ட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சியில இருந்துதான் அவருடைய முதல் பரப்புரை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அந்த நேரங்கள்ல அவருக்கான ஒரு இது எனக்கு வேணும், இதை நான் பண்ணிக்கணும், இந்த இடத்துல எனக்கு வந்து பந்தோபஸ்து வேணும், எனக்கு இங்கதான் பிரச்சாரம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு கேட்கிற ஒரு விஷயங்களும் அங்க அப்போஸ் பண்ணப்படுது, கட் பண்ணப்படுது. அவருக்கு அங்க எதுவுமே அவர் கேட்கறது நடக்கிறது கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. இதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சாரங்களை நடத்துவாரு, இந்த நேரத்துல புசி ஆனந்த் அவர்கள் மேல இருக்கிற வழக்கெல்லாம் அவர் எப்படி மீட்டெடுப்பாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்ல முதல் நபரா வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தேர்வு பண்றதுக்காக போயிட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சைட்ல ஒரு நபரையும் காங்கிரஸ் பக்கத்துல இருந்து இந்தி கூட்டணி சைட்ல இருந்து ஒரு நபரையும் அப்படின்னு சொல்லி 2 புறமும் ஒரு நபர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் கோல்டு ரேட் பாத்தீங்களா, ஐயோ இது என்னடா ஏறுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொர்றன்னு ஏறுது. கிட்டத்தட்ட 90 rupees வந்து பர் கிராமுக்கு 1 டேல ஏறி இருக்கு. நேத்து பார்க்கும் போது ஐ திங்க் 9,980 இருந்துச்சு. இன்னைக்கு 10,150 ரூபா ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை. அண்ட் யதார்த்தமா ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா 81,200 ரூபா வந்துடும். அதையும் செய்கூலி சேதாரம் அது இது மட்டன் போட்டு கரைச்சு விட்டுருவாங்க போல. ஸோ தங்கத்தினுடைய விலை இப்படி ஏறும்னு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. இது கூட இன்க்ளூடடா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மாநாடுன்னு நான் விஜய் அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, விஜய் வந்து பரப்புரையெல்லாம் பண்றாரு அப்படின்னு நிறைய கட்சிகள் இடம்பெறுது. இதுல விசிகாவை பத்தி பேசணும், நிறைய பேரை பத்தி பேசணும். காங்கிரஸ் பத்தி பேசலன்னா எப்படி? பேசிடுவோம். தமிழக காங்கிரஸ் வந்து திருநெல்வேலியில ஒரு பெரிய அளவுல ஒரு மாநாடு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டுல லட்சக்கணக்கில் இல்ல 1000கணக்கில் சேர்ஸ் போடப்பட்டிருக்கு. ஆனா கூட்டம் அப்படிங்கிறது யாருமே வரல, காக்கா கூட வரலன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை. பாருங்க காலி சேரா இருக்குன்னு அவங்க வீடியோஸை வைரல் பண்ணும் போதுதான் ஐயோ இப்படி எல்லாம் ஒரு மாநாடு நடத்துனாங்களோ அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இந்த மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா காலி சேர்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது தினமலர் ரிவீல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 117 தொகுதிகள்ல போட்டியிடணும், அதற்கான ஒரு ஏற்பாடை நம்ம பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸினுடைய முக்கிய தலைவர்கள் பேச்சு கொடுத்திருக்காங்க. சாரே உங்களுக்கெல்லாம் 25 தொகுதிகளை கொடுக்கறது, 25 சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம். கூட்டணி கட்சிகள்னு சொல்லி இவ்வளோ கட்சிகள் அப்படியே கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. எங்கடா யாருக்கடா என்னடா கொடுக்கறதுன்னு தெரியாம புரியாம இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கே 117 மீதி பேர்லாம் எங்க சார் போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் அங்க இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அரசியல் களத்துல நிறைய விஷயங்கள் ரொம்ப 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 சூப்பரா வைபா போயிட்டு இருக்கு. எதையுமே மிஸ் பண்ணாம A to Z எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிகழ்கால நிகழ்வுகளுக்கு. ஓகே, தேங்க்யூ so much for watching this video. Bye.